வணக்கம், என் பேர் மீனா. நான் வந்து புதுசாக இன்றைக்கி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதோட நேம் வந்து ஜிகே கிட்ஸ் 25 ஜூன் அப்படிங்கிறது. அதுக்கு நீங்கள் எல்லோரும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் தேவைப்படுது. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வெனிலா கப் கேக் செய்கிறது என்பதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் 2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். அதாவது நாங்கள் 2 முறைப்படி செய்கிறதுனால நம்ம 2 கப் வந்து சுகர் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வந்து ஒரு அரை கப் தேவைப்பட்டால், சர்க்கரை குறைவாக தேவைப்பட்டதுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் சர்க்கரை கூடுதலாக சாப்பிடுவோம், அதனால் 1 கப் எடுத்துக்கிறோம். 1 கப்புங்கிறத நான் வந்து வெனிலா கப் கேக் வந்து கப் கேக்கும் செய்கிறேன். அதே டைமில் ஒரு எப்படி வெனிலா கேக்கும் செய்யலாம் அப்படின்றதையும் அதிலேயே நான் வந்து 2ஆக பிரித்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதனால் நான் வந்து 2 கப் எடுத்துக்கிறேன் சர்க்கரை. நீங்கள் 1 கப் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ 2 கப் எடுத்தாச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஐசிங் சுகராக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஐசிங் சுகர் ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. அடுத்ததாக 4 முட்டை போட்டால் போதும். 1 கப்புக்கு 4 கப்பு முட்டை போட்டால் போதும். நாம் வந்து 2 முறைப்படி வீட்டில் செய்கிறதுனால இப்போ 8 கப் கேக்கும் செய்கிறோம், கேக்கும் செய்கிறதுனால 8 முட்டையும் நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றியாச்சு. இதை வந்து மிக்சியில் போய் ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சிக்கலாம். ஒரு தடவை நம்ம அடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 2 கப்பு மாவு வந்து ஒரு சன்னி வச்சு 2 கப் மாவு. இது வந்து நம்ம 2 முறைப்படி செய்கிறதுனால 2 கப் மைதா மாவு போட்டுக்கலாம். இப்போ மைதா மாவு வந்து நல்லா ஜலிச்சியாச்சு. நம்ம வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து போடணும். 2 முறைப்படி போடுறதுனால 2 ஸ்பூன் நான் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சன்னியில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சோடா, வீட்டில் யூஸ் பண்ணுற சோடாவுக்கு அரை ஸ்பூன் போட்டால் போதும். நம்ம 2 முறைப்படி செய்கிறதுனால இது வந்து 1 ஸ்பூன் போடலாம். அரை ஸ்பூனில் 1 ஸ்பூனாக போட்டுக்கணும். இதை ஜன்னியில் நல்லா ஜலிச்சுக்கலாம். இப்போ ஜன்னியில் ஜலிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து எடுத்துக்கிறோம். நம்ம வந்து 1 முறைப்படி செய்கிறதுனா 1/4 கப் இருந்தால் போதும். 2 முறைப்படி செய்கிறதுனால நம்ம அரை கப்பு, அதாவது வாசனை இல்லாத ஆயிலை வந்து விட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஆயில் அரை கப்பு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 1 முறைப்படி செய்கிறதுனா நம்ம 1 கப் பால் எடுத்தால் போதும். அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம 2 முறைப்படி செய்கிறதுனால 2 கப் பால் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டாச்சு. நம்ம வந்து அரைச்சிட்டு வந்த எக்கு கலவையை, முட்டை கலவையை இதில் ஊற்றிக்கலாம். அடுத்து வெனிலா எசன்ஸு, அதாவது நம்ம கப் கேக்கு வெனிலா கப் கேக் செய்கிறதுனால எசன்ஸ் வந்து வெனிலா எசன்ஸு 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சோண்டு விட்டுக்கலாம். முட்டை கலவையை விட்டுட்டோம். அடுத்தது பிஸ்கு வச்சு நம்ம இது ஒரே டைரக்ஷனில் ஒரு கலக்கிக்கலாம். அப்போ தான் வந்து கேக்கு ஃப்ளஃபியாக வரும். இப்போ வந்து இந்த முட்டை கலவையை விஸ்க் வச்சு இப்படி ஒரு தடவை கலக்கிட்டோம். இப்படி எடுத்தால் இப்படி விழணும். இந்த மாதிரி கலக்கியாச்சு. இப்போ வந்து டஸ்ட்டு பண்ண டூட்டி ஃப்ரூட்டியை மைதாவில் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடக்குள்ள அங்கங்கே வரும். இப்போ வந்து நம்ம டூட்டி ஃப்ரூட்டி போட்டு கலக்கியாச்சு. இந்த பேட்டரை இங்கே கப் கேக் லைனர் வச்சுருக்கேன். அதில் வந்து
நம்ம ஒப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கப் கேக்கில் எல்லாம் விட்டாச்சு, லைனரில் எல்லாம் விட்டாச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணி டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போல் நீங்களும் வந்து ஒரு பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பட்டர் ஷீட்டு கூட போட்டு நீங்கள் அதில் ஊற்றி செய்யலாம். இப்போ நான் வந்து இந்த பேட்டரை இதில் விட்டுக்கிறேன். ஒரு லைட்டாக ஒரு டச் தட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெக்கரேஷனுக்கு டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து ஒரு ஸ்டாண்டு போட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதை பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பாத்திரத்தை கொண்டு போய் இந்த பேட்டரை கொண்டு போய் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அது அடிகனமான பாத்திரத்தில் இந்த பக்கம் கப் கேக்கு பாத்திரத்தில் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து கப் கேக்குக்கு 25 to 30 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிடும். இந்த கேக்குக்கு தான் நான் 40 to 45 மினிட்ஸ் சொன்னேன். இதுக்கு வந்து 25 to 30க்குள்ளே கப் கேக்கு லைனரில் ஆகிடும். ஸ்டிக்கில் அப்படி குத்தி பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பேட்டர் இன்னும் வேகலை. அதே போல் இந்த கப் கேக்லேயும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நீடில் பாருங்கள், 2வது தடவை விடுறேன். இப்போ பாருங்கள், அப்ளை ஒன்றுமே ஆகலை, க்ளீனாக இருக்குது. அப்படின்னா இந்த கப் கேக் வந்து வெந்துருச்சு. ஸ்டிக்கில் டெஸ்ட் பண்ணிக்கலாம் கேக் வெந்துருச்சான்னு. பாருங்கள், கிளியராக இருக்குது, கேக் வெந்துருச்சு. இப்போ வந்து 20 நிமிஷம் இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ரெண்டுத்தையும். இப்போ வந்து கேக்கு டிமோல்ட் பண்ணி வச்சாச்சு, 2 கேக்கும். பாருங்கள், இப்போ ஒன்று நான் எடுத்து உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். கப் கேக்கு பாருங்கள் வந்திருக்கு. இதை அப்படியே போட்டு காமிக்கிறேன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.